वंदे एवं गुरुदेवत्वं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं शरीकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं वार्तागप्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कथितां पुराणमुनीनां मध्ये महाभारतम् अद्वैतागतपश्यिनीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दागिरपत्रनेत्रः येन त्वया भारतैलपूर्णप्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवैत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतुके नमः। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयत्रिनतला गान्धारनीलोत्फला शल्यग्राहवती कृपेण वहति कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमगला दुर्योधनावर्तिनी सोत्तीता खलु पाण्डवैर्नकदीकैवर्तककेशवः शिरे नमः शिरे नमः शिरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। சிவபதியான பகவானோட பரமானுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதால் பரமகிருப்பையால் நம்ம பகவத்கீதையை ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அது கீதையோட பெருமை என்னன்னா, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்னே சாஸ்திர விஸ்திரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா வினிஷ்யதா அப்படின்னு பகவானோட வாக்கிலே வரப்பட்ட கிரந்தம். அதனால வேதத்துக்கு சமமான நிகரான ஸ்தானம் எதுனா பகவத்கீதையை தான். யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா வினிஷ்யதா, ஏன்னா பகவானோட வச்சனத்திலே வந்தது, பகவானோட வாக்கிலே வந்ததுனால அப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ் கீதைக்கு உண்டு அப்படின்னு. கீதையில் 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தில் போன சத்சங்கத்தில் 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதில் முக்கியமாக பகவான் என்ன சொல்கிறான்னா, யுஞ்சன்யவ சதாத்மானம் யோகி நியதமானசா சாந்தியும் நிர்வாண பரமாம் அச்சம்ஸ்தாம் அதிகச்சதி அப்படின்னு தியானத்தோட பாதையை பகவான் படிப்படியாக சொல்லிட்டு வர்றார். அதில் யுஞ்சன் ஏவன் சதாத்மானம், யார் யுஞ்சன்னா மனசை நிகாபடுத்துறது, சமாதானம் குர்வன் ஏவ யதோக்தேன விதானேன சதா ஆத்மானம் சர்வதா யோகி நியதமானசா அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இதில் யுஞ்சன்னா என்ன, ஆத்மா தன் மனசை தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. எப்போ எவன் ஒருத்தன் தன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவனால் சகல காரியங்களும் வல்ல முடியும். எப்படி ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமியை நம்ம காட்டினார். அவர் எப்படி தியான மக்னரானான்னு ஒரு பக்கம் ஆஞ்சநேய சுவாமி கர்மயோகின்னு பார்க்கலாம். ஏன்னா அத்தனை காரியமும் எப்படின்னா, யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்து கணிஷ்யாமி ரங்காராவண பலிகா அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் வருது. ஆஞ்சநேய சுவாமி தன்னை சொல்கிறச்சே, தன்னை பாவிக்கிறச்சு அப்படின்னா தான் ராமரோட அம்பு, அந்த ராமரோட பானத்தில் எப்படின்னா அது தப்பவே தப்பாது, அது குறி தப்பவே தப்பாது. அதனால ஏன்னா அதுக்கு எப்படி ராமநாமம் எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி என் வாக்கு நித்த ராமநாமம் வந்துருக்கு. அதான் பின்பன் அன்பகம் நெய்வகம் குருவே அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி பெருமை ஆச்சாரியால் ராமபுஜங்க பிரயாத சொல்கிறார். எப்பொழுதுமே வாக்கில் ராமநாமாவே சொல்லிட்டு இருப்பார். அதை காட்டிலும் கேட்ட மாத்திரத்தில் அவர் கத்கதமாயின்னு இருப்பார், கண்ணீர் மல்கி அழுவார் ராமநாமா வாக்கியத்தை கேட்ட உடனே. அப்படின்னு தன்னை ராம பானமாக பாவிச்சதுனால தான் என்ன இத்தனை சாசம் பண்ணினாலுமே மைனாக்கம் பர்வதத்தை அன்பு வச்சனத்தினால தன்னோட வார்மிங் வேர்ட்ஸ்னாலே, தன்னோட ஹார்ட் வார்மிங் வேர்ட்ஸ்னாலே மைனாக்க பர்வதத்தை சமாதானப்படுத்தினார். அப்புறம் சுரச அப்படின்னு நாகமாதா எப்படி ஜெயிச்சார்னா, தன்னோட புத்தி சாதுரியத்தினால ஜெயிச்சார். பிரம்மாவோட வாக்கு கட்டுப்பட்டே தீரணும்னால கட்டுப்பற்றாமாய் கட்டுப்பற்றி, ஆனால் என்ன பண்ணார், ராம காரியத்துக்கு விடவே கூடாது, அது காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு தன்னோட நிஷ்டையை காட்டினார். அதுக்கப்புறம் 3வது தன்னோட தன்னோட பௌருஷத்தினால அது சிம்மிக்காங்கிற சாயா கிரகியை வதம் பண்ணிட்டார். அப்படின்னு தனக்குள்ளே போய் சிம்மிக்கையை வதம் பண்ணிட்டார். இப்படி கர்மயோகின்னு ஒரு பக்கம் சொல்ல, இத்தனை காரியம் எதுக்கு செஞ்ச, ராமரோட பானம் அப்படின்னு தன ராமருக்கு உடையவன் ராமதாசன் அப்படின்னு இத்தனையும் ராமர் என்னை யந்திரமாக வச்சு செஞ்சுருக்கா அப்படின்னு கர்மயோகி ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொன்று எப்படி தியான யோகின்னு பார்க்கலாமா, எப்படி தியான நிஷ்டர் எப்படி ஆஞ்சநேய சுவாமி பார்க்கலாம்னா, அவர் ராவணன் அந்தப்புறத்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தோன்னு அனைத்து ஸ்திரீகளும் பார்த்தார். ஒருத்தர் கிச்சனில் படுத்துட்டு இருக்கார், ஒருத்தர் பெட்டில் படுத்துட்டு இருக்கார், ஒருத்தர் அங்கே படுத்துட்டு இருக்கா, பிளே கிரவுண்டில் இருக்கா, பூஜா ரூமில் இருக்கா, போட்டபடி இருக்கா, இப்படின்னு பல கோணங்கள் பல தரிசனங்கள் இத்தனையும் பார்த்தார். ராவணன் அந்தப்புறத்துக்கும் போயிட்டார். அப்படின்னு 10 தலை 20 புஜங்களோடு சேர்ந்து எல்லா தேவ ரக்ஷகள் நாகக்கணிகள் எல்லா ஸ்திரீகளும் ராவணனை
அடைச்சிண்டு படுத்துட்டு இருக்கா. மண்டோதரியும் பார்த்தா, அப்படி சாமுத்திரிகா லட்சத்தோட மண்டோதரியும் பார்த்தா. இத்தனையும் பார்த்தும் கூட அவர் மனசு எப்படி இருந்ததுன்னா, என் அம்மா சீத்தை, அம்மா சீத்தை, அம்மா அம்மா சீத்தம்மா சீத்தம்மா சீத்தம்மான்னு அந்த தியான நிஷ்டையோடு இருக்கார். அந்த தியான நிஷ்டையோடு இருக்கச்சே அவரும் சீத்தை கிடைக்க லேசாக சந்தோஷப்பட்டுட்டார் மண்டோதரியை பார்த்த உடனே. அப்படி மண்டோதரி பார்த்த உடனே என்னாச்சுன்னா, அவருக்கு சீத்தை நினச்சோன்னு சந்தோஷப்பட்டுட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் கொஞ்சம் தன் மனசை நிகாப்பட்டினதுக்கப்புறம் வந்தது வாஸ்தவமாக சீத்தை கிடையாது. சீத்தை ராவணனை எப்படி மார்பை நினச்சிட்டு வருதுப்பா, அங்கேயே போச்சு. அதுக்கப்புறம் சீத்தையை ராவண அபரணம் பண்ணிட்டாரு அப்படின்னு செய்தி தானே காதில் வந்ததுனால எப்படி விருப்பமோட ராவணோட படுத்துப்பா. அதனால் சீத்தை எங்கேன்னு தேடுறச்சே அவர் என்ன பண்ணார்னா, தன் மனசில் சீத்தையை ஒரு கோயிலை மந்திரம் உண்டாக்கினார். அந்த சீத்தையை கோயிலை உண்டாக்குறச்சே வெளியில் யார் காவலாளிகளா, ராமபிரான் லக்ஷ்மணரும். அப்புறம் அவர்களுக்கு யார் காவலாளினா தேவர்கள் எல்லாருமே காவலாளி அப்படின்னு தன்னை ஸ்மரணம் பண்ண உடனே எங்கே பார்த்தாலுமே சீத்த பாவத்தோட பார்த்தனால தான் தடைய வெளியில் சீத்தை தெரிஞ்சுது. அதுதான் யோகிகள் இருப்பா. யுஞ்சநேவன் சதாத்மானம் யோகி யுகதமான சகாவம். மனசு நிகாப்படுத்தினால் என்ன ஆகும், எந்த பரம்பொருளை அவன் மனசை தியானம் படுத்தின்னு இருக்காரோ அந்த பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு வியாபிச்சு இருக்கும் அவன் மனசு. அவன் ஹிருதயமும் விஷாலமாக இருக்கும். அப்படி தான் ஆஞ்சநேய சுவாமி பிரமாணமே இப்போ காட்டினோமே, இப்போ பார்த்தோமே. அப்படி யோகி நிகதமானசா சாந்தின் நிர்வாண பரமாம் அசம்ஸ்தாம் அதிகச்சதி. அதனால அவள் சாந்தி எங்கே அடைவானா சாந்தி வேற எங்கேயும் கிடையாது. வெளியில் எங்கேயாவது போய் விளையாடினா சாந்தி கிடைக்கும், வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க மாட்டான். அவன் மனசு எங்கன்னா இன்வர்ட்லி அவன் மனசு உள்பக்கமாக திரும்பி இருக்கும். அவன் மனசு உள்பக்கமாக திருந்தானா சாந்தி வேற எங்கேயும் கிடையாது. எப்படி ஒரு கஸ்தூரிமான் சுகந்தம் எங்கே இருக்குன்னு அலரடிச்சுட்டு 10 திக்கில் போகிறதோ அதே ஆனால் கடைசியில் எங்கன்னா பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்கிறார் காஸ்பலில். இப்படின்னு 10 திக்கில் கஸ்தூரிமான் அப்படியே அலைஞ்சின்னு போகிறது சுகந்தத்துக்காக. மேலே கீழே இந்த வனம் அந்த வனம் அப்படின்னு பக்கமாக தாவிண்டே போகிறது. அதுக்கப்புறம் எங்கே வாஸ்தவமாக தனக்குள்ளே இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் எங்கே வருது அப்படின்னு உன்னிப்பாக கவனித்து பார்த்தா அது ஒரு இடத்துல உட்காந்துக்கப்புறம் ஆஹா நம்மக்கிட்டேருந்து தானே அந்த சுகந்தம்னு ஒன்று வருது, அது சுவாபாவிகமாக நமக்குள்ளே இருக்கே, அதனால வேற எங்கேயும் அலையணும் நமக்கு அவசியம் இல்லையே அப்படின்னு அதுக்கு எப்போ தனக்கு அவேர்னஸ் வருதோ அதனால ஞானிகளும் அப்படிப்பா சுகங்கள் வெளில இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வாஸ்தவமாக சுகம் எங்கே தனக்குள்ளே இருக்குது. சாந்தி நிர்வாண பரமாம் மத் சன்ஸ்தாம் அதிகச்சதி அப்படின்னு முக்கியமாக சொல்கிறார். இப்போது 16வது ஸ்லோகம். நாட்டியஸ்ச துயோ கோஸ்தி நச்சைகாங்கிரமஸ்திதா நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதா நைவச்சார்ஜுன அப்படின்னு 16வது ஸ்லோகத்தில் நாத்தியசனஸ்து யோகோஸ்தி நச்சேகாந்த மனஸ்திதா. அதனால் யோகிகள் எப்படி இருப்பானா, ரொம்ப சாப்பிட மாட்டான். ஏன்னா அவள் சரீர போஷணம் பண்ணுறது பிரயோஜனம் என்ன, பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான். பகவானை பக்தி பண்ணுறதுக்கு தான் சரீரத்தோட போஷாக் அப்படின்னு துருவஸ்வாமி பிரமாணம். அதுக்கு பாகவத்தில் துருவஸ்வாமி பிரமாணம். அப்படின்னு அவர் ஏதோ ரோஷம், அம்மா தபசாராத்திய புருஷம் தசேவானு கிரகணமே கர்ப்பம் தே சதயாத்மானம் யஜிச்சசி நிபாசனம் அப்படின்னு பாகவத்தில் வருது. அவரோ ரொம்ப ஆசைப்பட்ட அம்மாவோட ரிக்வஸ்ட் படி பசங்களோட பிரேரணப்படி அப்பாவோட ஆசனத்தில் உட்காரணும். அம்மாட்டேருந்து தான் விஷயமே தெரிஞ்சுது. அப்பா பெரிய சக்கரவர்த்தி உத்தான பாதர்னு பேர் அப்படின்றது உடனே போனார். உடனே சந்தோஷமாக குதூகலத்தோடு போனார். போன உடனே காட்ஸ் எல்லோரும் தடுக்கணும்னு பார்த்தார். அங்கே ஒரு வயசான காடு அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறார் அவர். அந்த வயசான காடு என்ன பண்ணாருன்னா சமாதானப்படுத்தினார். சமாதானப்படுத்திட்டு என்ன சொன்னார்னா, கவலைப்படாதப்பா, இவனும் பார்த்தா ராஜ்ய அலங்காரம் ராஜ்யோட லட்சணங்கள் அத்தனையும் பொருந்தி இருக்கு, அதனால இவனை விளக்க வேண்டாம், அந்த ராஜாவோட விருப்பத்துப்படி வச்சுப்போம். இந்த குழந்தைய வச்சுக்கணும்னா வச்சுப்போம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ராணி காட்டுப்புறமாக தள்ளி விட்டார். அந்த ராஜா விருப்பப்பட்டால் அந்த ராணியை ராஜ்யத்துக்கு வரும்படியாக வர வச்சுருவார். இந்த ராணியோ இந்த ராணியோ வனாந்தரமாக அமுச்சு விட்டுருவார். என்ன வேணால் நடக்கும். அதனால் நம்ம ஒன்றும் முறையிட வேண்டாம், நம்மளால் முடிஞ்சளவு குழந்தைய போய் அப்பாட்ட கொண்டு விடு அப்படின்னு கொண்டு விட்டார். கொண்டு விட்ட உடனே அந்த குழந்தை ஆசைப்பட்டு சந்தோஷமாக தகப்பனார் மடியில் உட்காந்தார். என்னன்னு தெரியாமல் உடனே சுருச்சி மாத்தா 2வது மனைவி அதை பார்த்த உடனே இவனை இப்போவே ராஜ்யத்தில் உட்கார வச்சா, இப்போ அப்பா மடியில் உட்கார வச்சா பின்னாடி எங்கள் எல்லா சொத்தையும் அபகரணம் பண்ணிவிட்டு
அவன் உட்காந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணுவான், என் பையனை ஓட்டாண்டியாக வச்சுருவான், என்னை வந்து நரகத்துக்கு தள்ளி விட்டுருவான். அதனால் இடமே கொடுக்கூடாது. அதனால் தப்பசாராத்திய புரியும் தசைவானு கிரகம் எப்படி கீழே தள்ளி விட்டார். அந்த குழந்தையும் அழுதுருக்கணும்ல, அழுகை கட்டுப்படுத்தினார். ஏன்னா சாத்திரம் சத்திரிய குழந்தை எங்கே அழணும் எங்கே அழக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா அப்பாவோ பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்கா, அம்மாவோ வந்து கண்ணா பின்னான்னு வந்து கையவையும் கத்துறா, எடுத்து பேச முடியல. இப்படியும் நடக்கிறது, இப்படியும் நடந்தும் கூட அவளால் எடுத்து பேச முடியல. அதனால தன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சு அந்த அம்மாவும் என்னன்னா ஓ மேலே வாஸ்தவமாக கோவம் இல்லை, மூத்த தாயார் ஒருத்தி இருக்காளே அவங்க மேலேதான் ஆத்திரம் ஜாஸ்தி, நீ அவள் குழந்தையா பிறந்தனால இப்போ ஏற்பட்ட துர்பாக்கியத்தை நீ அனுபவிக்கிற, அதெல்லாம் நீ என்ன பண்ணுனா என்னோட கர்ப்ப சம்பூத்தனா நீ பிறந்துக்கோ, என்னோட வயிற்று குழந்தையா நீ பிறந்துக்கோ, அதுக்கு என்ன பண்ணி தபஸ் பண்ணு அப்படின்னு வந்து கடுமையாக பேசினார். வாசமாக குழந்தைய செத்துப்போன்னு சொல்கிறார். எவ்வளோ கடுமையாக பேசுகிறார் அவர். அப்படின்னு இத்தனையும் சொல்லி அந்த குழந்தைய ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை, அந்த குழந்தை கவலையப்படலை. அது லவலேசம் கவலைப்படாதனால அது அந்த குழந்தை ஒன்றும் பெருசாகவும் எடுத்துக்கல, பர்சனலாகவும் எடுத்துக்கல. அப்படியே போய் உடனே அம்மாட்ட போய் அழுதா, புக்குன்னு அழுதார். புக்குன்னு அழுததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையால் ஒன்றும் இது பண்ண முடியல. அம்மாவோ வந்து சொன்னால் நான் எவ்வளோ சத்தியபதிகளும் புரிஞ்சிருக்கோம், அதனால நீ இத்தனை கஷ்டப்படுற, நீ என்ன பண்ணுனா ஒரே வழி பகவான் ஆராதனை பண்ணு, அப்படி பகவான் ஆராதனை பண்ணதுனால வந்து அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் தபஸ் பண்ண போகிறார். அப்போ நாரதர் மரிஷின்னு தடுத்தாட் கொள்ள பார்த்தார். அப்போ நாரதர் வந்து நீ வந்து ஏமாத்துறன்னு தெரியுது, நீ வந்து பகவத் பக்தனாச்சே, நீ எல்லாரையும் பக்தியை ஊட்டி விடுவனாச்சே, நீ பக்தி ஊட்டி விடுறதுனால வந்து நீ வந்து அப்பேற்பட்ட மகாத்மியம் உடையவராச்சே, அதனால நீ எனக்கு பகவான் வழியை காட்டு, எனக்கு குடும்ப விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி அத்தனை ஆஜவத்தோட நாரதரோ இத்தனை காஷம் பண்ணியிருக்கார். அதுக்கு அன்னாரெல்லாம் தியாகம் பண்ணணும், உடம்பு வந்து ரொம்ப கட்டமாக இருக்கணும், இத்தனையும் வந்து பண்ணணும். அந்த ஸ்வரூபத்தை பகவான் நாரதர் கருணையோடு இத்தனையும் தர்சனம் கொடுத்தார். இத்தனையும் தர்சனம் கொடுத்தாலும் அன்னா ஆகாரத்தை கொஞ்சம் கூட ஏற்றுக்காமல் பகவானை நோக்கி தபஸ் பண்ணினார். அப்படி பகவானை நோக்கி தபஸ் பண்ணதுனால பகவானோ வந்து என்னன்னா வந்து துருவசுவாமி தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி துருவசுவாமி தரிசனம் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் பகவான் ஸ்வரூபத்தையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கு. அதனால சுச்சோதேஷ பிரதிஷ்டாப்பிய நாத்தியனஸ்த யோகசி நச்சேகாந்த மனஸ்திதா, அதனால ரொம்ப சாப்பிட மாட்டா. ஏன்னா பகவான் பார்த்துலேயே மனசில் போச்சா துருவசுவாமி எப்படி தபஸ் பண்ணினாரோ அந்த மாதிரி யோகிகள் எப்படி இருப்பா அப்படின்னு பிரமாணமாக காட்டுறார். அப்புறம் நச்சாதி சொப்னசீலஸ்ய ஜாகிரதோ நெய்வ சார்ஜுன, அவர்கள் எப்படி இருப்பார்னா ரொம்ப தூங்க மாட்டான். ரொம்ப தூக்கம் வராதனால அவனுக்கு இன்சோமியாவில் கஷ்டப்படுறா நம்ம வந்து அர்த்தம் போட்டுறக்கூடாது. அவளோட தூக்கம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அவள் 3 மணி நேரம் தூங்கினா ஈக்குவல் டு 8 ஹவர்ஸ் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ கண்ட்ரோல்டாக அவள் தூக்கம் இருக்கும். ஏன்னா இந்த சரீரத்தோட போஷணம் எதுக்கு, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, பகவானுக்கு வந்து உடமையாக இருக்கிறதுக்கு, பகவானுக்கு வந்து அடிப்படி பிராமாணியமாக வச்சு தான் வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு இந்த சரீரத்தோட பிரயோஜனமே. அப்படின்னு சரீரத்துக்கு இவ்வளோ வேல்யூ கொடுப்பா. அதனால் அவள் எப்படி இருப்பானா தூங்குற மாதிரி இருப்பா, வாஸ்தவமாக அவள் தான் முழிச்சுட்டு இருப்பா. அர்ஜுனா அவளை புரிஞ்சுக்கோ அப்படின்னு 16வது ஸ்லோகம். இப்போ அடுத்தது எப்படி யோகத்தை வந்து அனுஷ்டிக்க, எப்படி யோகம் வந்து சஃலமாகுது அப்படின்னு அர்ஜுனனுக்கு அந்தரங்கமான கேள்வி வருது. இது எங்கே வருதுன்னா ராமானுஜ பாஷ்யத்திலும் சக்கர பாஷ்யத்திலும் வந்து அர்ஜுனருக்கும் மனசில் ஒரே சந்தோஷம், ஒரே சந்தேகம். என்ன சந்தேகம்னா ஒரே சந்தேகமாக இருக்கு, இவள் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவா, எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டுருவா, எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணுறதுனால வந்து இவள் வந்து எப்படி பகவான் அடையவா. ஏன்னா வந்து உத்தவ கீதையிலே வருது, அவள் வந்து இத்தனை தியாகம் பண்ணி வாதரசனாகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணா. அவள் வாத்தாசி பரணாசிகளா, அவள் காத்தையும் இலைகளும் கிரங்களும் சாப்பிட்டும் கூட அவளால் பகவான் அடைய முடியலையே. நான் எப்படி அடைஞ்சேன்னா உச்சிஷ்டோ போகினோ தாசாம் தவமாயா ஜெயமகி அப்படின்னு உத்தவர் வந்து பகவானுக்கு உத்தவ கீதையில் சொல்கிற மாதிரி, நான் எப்படின்னா ஒரு உச்சிஷ்ட மாத்திரத்தை சாப்பிட்டுனால, நான் எப்போ உன்னோட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு இப்போ பருகினதுனால என்னாச்சுன்னா நான் வந்து இப்பேற்பட்ட கடுமையான காரியத்தை வந்து லேசாக முடிச்சிட்டேன். லேசாக சுலபமாக வந்தாலும் முடிக்க முடியும், அசால்ட்டாக முடிக்க முடிஞ்சுது. ஏன்னா எல்லாம் உன்னோட கிருப்பை, உன் கிருப்பைனால இத்தனையும் ஜெயிக்கும்படியாக இத்தனையும் வந்து எது வந்து பகவானுக்கு தடையாக இருக்கோ இப்போ எல்லாமே பகவானுக்கு அனுகூலமாக எடுத்து. ஏன்னா உன்னோட சகவாசம் என்னை இப்பேற்பட்ட பரிஸ்திதியில் கொண்டு விட்டுருக்கு அப்படின்னு உத்தவகீதையில் சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் பகவான் இங்கே சொல்கிறச்சே வந்து முக்கால்வாசி வந்து இதெல்லாம் தியாகம் பண்ணினால்தான் பகவான் அடைவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு வந்து நமக்கும் ஒரு கேள்வி வரும், அர்ஜுனருக்கு கேள்வி வந்தது. ஏன்னா முன்னாடி வர அத்தியாயத்தை முழுக்க வந்து கர்மயோகிகளை சொல்கிறா, ஞான யோகத்தை சொல்கிறச்சே இதெல்லாம் தியாகம் பண்ணாதான் வந்து பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இப்போ சொல்கிறது கான்ட்ரடிக்டரியாக இருக்குது.
அதை உடனே அவரோட சந்தேக பார்வையை பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து மேற்கொண்டு வந்து சொல்கிறார், யுக்தாஹார விஹாரஸ்ச யுக்தசேஷ்ட கர்மசு யுக்த ஸ்வப்னா அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. 17ஆம் ஸ்லோகம். யுக்தாஹார விஹாரஸ்ச, யார் வந்து யுக்தசேஷ்ட கர்மசு, அவள் எப்படின்னா வந்து எதை செய்தாலுமே வந்து என்னென்னா ஒரு மெஷர் குவான்டிட்டியோடு இருப்பாள். யுக்தா ஆஹார விஹாரஸ்ச, அவள் காரியம் செய்யறச்சே அவளேசம் பட்டுக்கவே மாட்டான். அவள் அந்த காரியம் செய்கிறாலோ அந்த காரியம் செய்கிற அழகு வந்து எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மனா என்ன பண்ணுவோம், நம்ம மேனேஜ்மெண்ட் புத்தியோ நம்ம பிஸ்னஸ் புத்தியோ அத்தனையும் திணிப்போம். அத்தனையும் திணிச்சதுக்கப்புறம் வந்த காரியத்தையும் என்ன பண்ணுவோம், கமர்ஷியலாக்கும் யாருக்கும் வயபிள் ஆக்காமவே பண்ணிவிடுவோம். ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பானா, அவள் எல்லாருக்கும் வயபிளாக பண்ணுவா. அட் த சேம் டைம் அந்த கிரெடிட் வந்து தான் வந்து எடுத்துக்கவே மாட்டான், தான் பார்ட்டிக் பண்ணிக்க மாட்டான். யுக்தாஹார விஹாரஸ்ச யுக்த சேஷ்ட கர்மசு, அதனால கம்மி ஆகாரம் ஏற்றுப்பான் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்தை வடிக்க பார்த்தோமே. அதே தான் பகவான் சொல்கிறார், யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அவள் வந்து எப்போ 3 நிலையை கடந்தாலும் 3 நிலை என்னன்னா வந்து ஜாகிரத்து சொப்ன சுசுப்தி. ஜாகிரத்னா வந்து எப்போதுமே அவேக்கனாக இருக்கிறது. சொப்னம்னா வந்து என்ன, எப்போதுமே தூங்குற ஸ்திதியிலே இருக்கிறது. சுசுப்தி தான் வந்து சட்டில் சீப்பில் இருக்கிறது. இந்த 3 அவஸ்தையும் கடந்திருக்கா. ஜாகிரத்னா வந்து எப்போதுமே எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது, எப்போதுமே கண்ணு மூச்சு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது அவஸ்தை மாத்திரம் இல்லை. அவள் தூங்குறது மட்டும் ஃபுல்லாக தூங்க மாட்டாள், லெத்தார்ஜிக்காக இருக்க மாட்டாள். அப்புறம் வந்து எப்போதுமே சட்டில் சீப்லையும் இருக்க மாட்டாள். அவள் என்னன்னா 3 கடந்த நிலையில் இருப்பாள். அப்படி 3 கடந்த நிலையில் இருக்கிறதுனால என்ன ஆகும், அவள் வந்து என்ன ஆகும், யுக்த சொப்னா அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அதனால வந்து அவர்களுக்கு என்ன அவஸ்தை தெரியுதோ ஒன்றுமே தெரியாது. அவளோட வாழ்க்கையே வந்து என்ன, அது பேர்பட்ட துகாராம் மகாராஜும் அப்படி இருந்திருக்க. அவர் வந்து அப்போ பெரிய தனிக்கனா பெரிய வியாபாரியாக இருந்திருக்கார். பெரிய வியாபாரியாக இருந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் ஏற்பட்டதுனால என்னாச்சுன்னா மொத்தம் குடும்பமும் மொத்தம் எல்லா சொத்தையும் வந்து மண்ணள்ளி போயிடுது. ஆனால் வந்த வியாபாரிகளும் எப்படி இருப்பானா, அவள் அடுத்த வியாபாரத்துக்கு போனோன்னு அப்படி இருந்தார். ஆனால் இவரும் எப்படி இருந்தார்னா, அது வாழ்க்கையை திருப்புமுனையே எடுத்துட்டார். இந்த வாழ்க்கையில் திருப்புனையை எடுத்துனதுக்கப்புறம் அந்த தரித்திரமே எப்படி இருந்ததுன்னா, அந்த தரித்திர அவஸ்தை அடுத்த வேலை ஆகாரம் இல்லையே, 2 மனைவியை கட்டி ஆழணுமே. ஆனால் இப்போ ஏற்பட்ட அவஸ்தையில் இருந்தோம். ஆனால் வந்து ஏற்கனவே ஒரு மனைவி வந்து ஏதோ ஜாண்டிஸில் வந்து காலகத்தி அடைஞ்சிட போகிறா, ஏதோ ஒரு பெரிய கடுமையான வியாதியில் வந்து இன்னும் 1 மாதம் கூட உயிரை தேக்க வைக்க முடியாது. அதனால் 10 வருஷம் காலகத்தி அடைய போகிறாளே, அதுக்கு ஏற்ற மருந்து இல்லையே, மருந்து இருந்தால் தானே காப்பாற்ற முடியும், அதுக்கு ஏற்ற பணம் இல்லையே, தனம் இல்லையே அப்படின்னு வந்து அந்த கவலை இருக்கணுமே. அந்த கவலையே இல்லை. யுக்தாஹார விஹாரஸ்ச, அவருக்கு வந்து கம்மியான ஆகாரம் ஏற்றுனார். ஏன்னா என்ன ஆகாரம் அவர் ஏற்றுனார்னா, பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பகவான் நாமமே ஆகாரம், அந்த பகவான் நாமமே போதும். ஏன்னா அப்பேற்பட்ட சுந்தரத்தை தியான உபே விட்டேவரி கரகட்டாவரி தேகுனியா, அப்பேற்பட்ட சுந்தரமான விக்கிரகம், எல்லாரையும் ஆகர்ஷிக்கிற விக்கிரகமான பாண்டரங்கரே போதும், பாண்டரங்க நாமமே போதும், அதுவே எங்களை கரையேற்றும். அந்த நாமத்தை பருகினாலே வந்து நமக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டாகும். அவர் நம்மளோட க்ஷேமத்தை பார்த்துப்பா அப்படின்னு யோகக்ஷேமமோடு இருக்கிறது என்னன்னா, அதுதான் யுக்தாஹாரா விஹாரஸ்ச. எந்த காரியம் செய்தாலுமே வந்து என்னென்னா பகவான் செய்கிறார் அப்படி வந்து அவரோட மனைவி ஜீஜாயோ வந்து என்னென்னா ஒரே கவலைப்பட்டுருந்தார். என்ன கவலைனா வந்து தன்னோட பொண்ணுங்களுக்கும் 4 பொண்ணுங்களுக்கும் வந்து கல்யாணம் காலக்கிரமே விவாகம் ஏற்படலையே, சுயமரம் நடக்கலையே. எல்லாரும் பார்த்தா என்னன்னா 8லேருந்து 12 வயசு தருணம் வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து அவள் எல்லாருமே விவாகம் பண்ணிக்கிறோம். ஆனால் துக்காராம் மகாராஜ் எப்படி இருந்தார்னா, ஜீஜாய் கவலைப்படுறார். அவரும் எப்படி இருந்தானா, பாண்டரங்கா நீ தான் நடத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னே இவள் வந்து விளையாடின்னு இருக்கா. விளையாடுற 4 பசங்களை பார்த்தார். ஏன்னா அவர்களும் பார்த்தான்னா கொஞ்சம் வயசு பெரியவராகவும் இருக்கா, எல்லாம் பார்த்தானா 10லேருந்து 15 வயசுமே இருக்கா எல்லாருமே பார்த்தா. அப்படின்னு பார்த்த உடனே துக்காராம் மகாராஜ் பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா, இந்த 4 குழந்தைகளும் இந்த விளையாடுற பசங்கள்ட்ட கொடுத்த உடனே என்ன பண்ணாருன்னா, விதிவத்தா வந்து வந்த பிராமணன் ஆக்ஷன் போனார், பக்கத்தில் இருக்கிற புரோஹிதர் ஆக்ஷன் போனோன்னு இவ எல்லாருக்குமே கல்யாணம் நடக்க போகிறது, அதனால நல்ல தேதியை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாண்டரங்கரே என்ன பண்ணார்னா, பிராமணனாக வந்தார். அவர் என்ன பண்ணார்னா பாண்டரங்கிட்ட போனார். பாண்டரங்க என்ன பண்ணார், அவரே வந்து ஐயரா வந்து என்ன பண்ணார்னா, துக்காராமா கவலைப்படாத, நான் இந்த முகூர்த்தத்தை குறிக்கிறேன்,
இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னா அந்த சமயத்தில் வந்து என் தம்மாய் விவாகத்தை ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஜாம் ஜாம் ஜாம்னு எல்லாருக்குமே கல்யாணம் ஏற்பாடு படுத்திட்டார். யுக்தாஹார விஹாரஸ்ச, அவள் காரியம் வந்து செய்வா. ஆனால் காரியத்தை செய்யறச்ச என்னன்னா லவலேசம் பட்டுக்கவே மாட்டா. எல்லாம் பாண்டுரங்களோட கிருப்பை. யுக்த சேஷஸ்வ கர்மசு யுக்த சொப்னாவ போகஸ்ச, அவர் தூக்கத்தை எப்படி ஜெயிச்சார்னா அவர் சின்ன அப்புறம் எப்போ வந்து பஞ்சம் ஏற்பட்டதோ விளையாட்டா, பஞ்சம் ஏற்பட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மனசு வந்து பகவான் பக்கத்தில் திரும்பிடுது. அப்போது வந்து வயசு ஏதோ 37 38 வயசு தான். உலகத்தில் வாழ்ந்ததே 42 வருஷம் தான் இந்த துகாராம் மகாராஜ். 42 வருஷம் உலகத்தில் வாழ்ந்த உடனே 6 வருஷத்துக்குள்ளே வந்து 4 லட்சம் அபங்கம் பூர்த்தி பண்ணாதான் வந்து பாண்டரங்கள் வந்து கைலாச வைகுண்டத்துக்கே ஆக்ஷன் போயிடுவா. ஏன்னா பின்னாடி வந்த அவதாரத்தில் வந்து நாமதேவ மகாராஜா அவதாரம் பண்ணினார். 5 வயசு குழந்தையா இருக்கச்சே 100 கோடி அபங்கம் பூர்த்தி பண்ணியே தீரணும், அதுக்கு ஏற்ற ஆயுஷை கொடுங்கோ அப்படின்னு ஹட்டம் பண்ணிட்டு பாண்டரகன்ட்ட வந்து வரத்தை வாங்கினார். அப்படி வர வாங்கறச்சே என்னாச்சுன்னா காலக்கிரமேண வந்து அவரோட வந்த குருநாதரன் ஞானேஸ்வர மகாராஜ் வந்து சமாதி அடைஞ்சிட்டார், சஜீவன் சமாதி அடைஞ்சிட்டார். அப்புறம் வந்த பக்த சிஷியர்களான சோக்காமேலா, ராகா குமார் எல்லாருமே காலகதி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவரால் அந்த விரகம் தாங்க முடியல. எனக்கு அப்புறம் இவாளா காலத்தடையவா பார்த்தானா வந்து எனக்கு முன்னாடியே இவாளா காலகதி அடைஞ்சிட்டாலே, நான் மட்டும் தனியாக இருக்கேனே அப்படி நாமதேவ் மகாராஜ் வந்து அக்கேலாவாக தனியாக இருக்கார். தனியாக இருந்த உடனே என்னாச்சுன்னா அப்போ பாண்டரன் என்ன பண்ணார்னா, நீ வந்து நான் 96 கோடி அபங்கம் நீ எழுதியிருக்க இந்த ஜென்மாவில், உங்களுக்கும் 80 வயசு ஆகிடுத்து. அதனால் என்ன பண்ணுறேன்னா பூமியை புழக்கும்படியாக பண்ணுறேன். நீ வந்து மிச்ச 4 கோடி அபங்கத்தை வந்து நீ முடிக்கணும்னா நீ வந்து ஒரு அவதாரம் எடுக்கணும். அந்த அவதாரம் தான் பின்னாடி இவரே துகாராம் மகாராஜா வரார், தேகூல் அவதாரம் பண்ணுற. அந்த தேகூல் அவதாரம் பண்ணி என்ன பண்ணால் 4 கோடி அபங்கம் பூர்த்தி பண்ணியே தரும். 6 வருஷத்துக்குள்ளே 4 கோடி அபங்கம் பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு துகாராம் மகாராஜ் எப்படி இருந்தாலும் எப்படி தூக்கத்தை ஜெயிச்சார்னா, அவரோ அப்பப்போ வந்து ஆகாரத்தை கம்மி பண்ணிட்டார். ஆகாரத்தை கம்மி பண்ணாலும் தூக்கத்தை ஜெயிக்கத்தை பிரயாசம் பண்ணுறார். அப்போ என்ன பண்ணாருன்னா கையில் வந்து ஒரு சிப்ளாங்கட்டையை வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து தம்பூரா மீட்டின்ட்டு குடும்பியை வந்து ஆணி மேலே கட்டின்ட்டு வந்து பாண்டரங்க நாமாவே பாடின்னு இருக்கா. எப்படின்னா விளையாட்டாக ஜெயிச்சா. ஏன்னா அவள் வந்து என்ன, அவள் மனசை எப்பவுமே பகவான் வந்து அத்தனையும் நடத்துகிறார். அந்த பூஜனையை புத்தினால அவள் பண்ணுற லகுவான பிரயத்தனம் என்ன பண்ணணும் பகவான் வந்து சஃலமாக பண்ணுறார். யுக்ன சொப்னாவ போகஸ்ய யோகோ பவதி துக்கா. அந்த யோக ஸ்திதியில் இருக்கிறவளுக்கு வந்து வெளியில் என்ன நடக்கிறதோ எது துக்கமாக இருந்தாலும் என்னென்னா எல்லாமே பகவானோட கிருப்பை அப்படின்னு சிவாஜி மகாராஜா வந்து துகாராம் ஏழை அப்படின்னு உலகத்து முழுக்க வந்து பிரகடனம் ஆயிடுச்சு. அப்போ சிவாஜி மகாராஜாக்கும் நம்ம ஆட்சியில் ஒரு சாது கஷ்டப்படுறா இருக்கவே கூடாது. நம்ம வேலை என்ன, சாதுக்களை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு வந்து தட்டு நிறைய வஜ்ர வைடூரியமான சகல மரகதாதி ரத்னங்கள் ஆத்தானையும் கொண்டு வந்தார். அப்போது வந்து துகாராம் மகாராஜும் அந்த ஆற்றுல இல்லை. அப்போ அவன் ஆற்று மாமி வந்து பார்த்தா, உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவளோ எப்பேற்பட்டவனா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஏதோ அந்த சமயத்தில் வியாபாரத்தில் வந்து சஃலமாக இருந்ததுன்னு பார்த்த உடனே அவளோட தகப்பனார் வந்து துகாராம் மகாராஜ் ஏற்ற மாப்பிள்ளைன்னு பார்த்து கல்யாணம் விவாகம் பண்ணினார். இப்போது எல்லாம் வந்து ஓட்டண்டியாக இருக்கா. வீட்டில் ஏதோ வந்து வீடோ வந்து பாதி உடஞ்சிருக்கு. அந்த வீடை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம்ல, அதுக்கு ஏற்ற தனத்தை சிவாஜி மகாராஜ் வாரி கொடுத்தார். அதை கொடுத்தும் கூட அவர் எப்படி இருந்தார்னா துகாமனே மாஜே தன கோமாம்ச சமான நீ சிவாஜி. அப்புறம் உடனே வந்துட்டார். இவ எல்லாருமே வந்து புது வஸ்திரம் போட்டதுக்கப்புறம் பார்த்தா அவள் எல்லாரும் பளிச்சுன்னு சிரிக்கிறார். அதை பார்த்த உடனே துகாராம் மகாராஜுக்கு திடீர்னு ஒரு லைட்டாக சந்தேகம் வந்தது. இவ எதுக்கு இப்படி சிரிக்கிறா அப்படி பார்த்த உடனே புது வஸ்திரம் போட்டனாலும் இப்படி பளிச்சுன்னு தெரியுது. அதனால் ஜீஜாயி நீ ஒன்று பண்ணு, நீ பழைய வஸ்திரமே போட்டுக்கோ. அந்த பழைய வஸ்திரமே உனக்கு சோபையை கொடுக்கறது, நீ அதை போட்டால் நமக்கும் நல்லது. அதனால் ஜீஜாயி நீ வந்து அந்த பழைய வஸ்திரம் போட்டுக்கு. இது அத்தனையும் வந்து வெளில யார் வந்திருக்கானா, மகாராஜா வந்திருக்கா. நீ மகாராஜா அத்தனையும் தத்தம் பண்ணிவிடு, நமக்கு தான்ப்பா சேமம், இது விஷம் அப்படின்னு சொல்லி உடனே இவ எல்லா நிர்பந்தத்தில் கழட்டி போட்டா. ஏன்னா இந்த காலம் மனைவி கிடையாது, சொல்லி தொலையலாரே போட்டு தொலைறா அப்படின்னு இந்த காலம் மனைவி இல்லை. கேட்ட உடனே கப்சப்பட்டு வாய் பொத்தின்ட்டு அத்தனையும் வந்து கழட்டின்ட்டு அத்தனை ஆபரணங்களும் கழட்டி என்ன பண்ணான்னா அது எந்த கூடையில் வந்து சிவாஜி மகாராஜா கொடுத்தாரோ அப்படியே திருப்பி கொடுத்தார். கொடுத்த உடனே சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது இப்பேற்பட்ட மகான் இருக்கா, ஏதோ தரித்திரன், பணம் இல்லையே, பணங்காசு இல்லையே, ஓட்டாண்டியாக இருக்காரு நான் நினச்சேன். ஆனால் இப்பேற்பட்ட தியாகியாக இருக்காரே. நான் சொல்கிறா துகாமனே மாதே தன கோமாம்சமானே. தனம் வேண்டாம், இந்த தனம் என்னன்னா வந்து கோமாம்சத்துக்கு துல்லியமாக இருக்குது, அதனால் நீ வச்சுக்கோ. நீ என்ன ஒரே ஒரு உபகாரணம் பண்ணோம்னா, நான் வந்து சாமானிய மனுஷன் நினச்சிக்காத, அமுச்சி மிராஸ்தார் பண்டரி. எனக்கு ஜமீன்தார் யாருன்னா பாண்டுரங்கர். பாண்டுரங்கர் தான் எனக்கு அப்பா அம்மாவே.
நான் வந்து பன்றிபுரத்து மிராஸ்தார் ஜமீன்தாரோட ஒருபடி கீழே நான். அதனால சந்திரபாகா யாருன்னா என்னோட பகினி. அப்புறம் வந்து எனக்கு ரகுமாய் விட்டவார் ரகுமாய் யாருன்னா வந்து என்னன்னா எனக்கு அம்மா. அப்புறம் புண்டலீக போன்ற அநேக பக்தர்கள் யாருன்னா எனக்கு பந்து. இத்தனை வசதியோடவே நான் இருக்கேன்ப்பா. அதனால என்னன்னா கண்டி மிரவா துளசி, நீ வந்து ராஜ ரிஷி, நீ ராஜாவாக இருக்கிறது பதிலாக ராஜ ரிஷியாக இருக்கணும். அதை காட்டிலும் அது சிவாஜி மகாராஜா வாழ்கன்னு லோகமே உனக்கு ஒன்று கொண்டாட போகிறது. மகாராஷ்டிராவில் மும்பையில் பார்த்தா முக்குக்கு முக்கு செலவு போகிறது. ஆனால் அதை காட்டிலும் நீ அப்பேற்பட்ட பக்தி உடையவன் அப்படின்னு ஒரு பக்கம் பக்தர்களும் சொல்லணும். அதனால் பாகவதரே வராரே அப்படின்னு எல்லாரும் உன்னை அழைக்கணும், எல்லாரும் உன்னை சம்போதனைப்படணும். அதனால் அப்பேற்பட்ட கியாத்தி உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? நீ எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணுனா கண்டி பிராவா ஒரு துளசி, நீ சகல ஆபரணங்களும் தரிச்சுட்டு இருக்க. அதனால் ஒரே ஒரு மாலையை தரிச்சுக்கோ. அந்த துளசி மாலை தரிச்சா அது என்னன்னா அது எல்லா மாலை எல்லா ஆபரணங்கள் விட சோபிக்கும். ஏன்னா ஒருத்தர் காலகத்தி அடைஞ்சாவே துளசி மாலை மட்டும் கழுத்தில் இருக்கணும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா மற்ற ஆபரணங்களும் கையிட்டு வந்து யாரோ சொந்தக்காரர்கிட்ட கொடுப்பா. அப்படி வந்து துளசி மாலை தான் வந்து கடைசி மூச்சு பரையந்த வரைக்கும் இருக்கும்பா அப்படின்னு அவருக்கு வந்து அந்த பாகவத தர்மத்தை வந்து லகுவாக உபதேசம் பண்ணினார். யுக்த ஸ்வப்னாவ போகச்ச யோகோ பவதி துக்கா. சிவாஜி மகாராஜா கொடுத்தும் கூட துக்காராம் மகாராஜ் எப்படி இருந்தாருன்னா அவர் வந்து சொஸ்தமாக இருக்கேன் அப்படி எப்படின்னா யோகிகள் இருப்பா. ஏதோ வந்து அவர் ஏதோ சன்னியாசின்னு நம்ம சொல்லலை, துக்காராம் சுவாமிகள்னு வந்து விளையாட்டாக சொல்கிறோமே தவிர வாஸ்தவமாக என்னென்னா இல்லற வாழ்க்கையிலே இருந்திருக்க. ஏன்னா இல்லற வாழ்க்கையிலே இருந்தாவே யார் கர்மயோகம் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக தியான யோகத்துக்கே கொண்டு விட்டுரும். பகவானை தான் அந்தரங்கமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ வந்து 18ஆம் ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்ப சர்வகாமேபியோ யுக்த இச்சுத்ததே ததா யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே. எந்த மனசு வந்து தன்னை வித்ரா பண்ண முடியுமோ, எவரால் வித்ரா பண்ண முடியுமோ ஆத்மன்யேவ திஷ்டதே, ஸ்வஸ்வரூப சந்தானத்தோடு யார் இருக்காளோ தான் ஆச்சாரியால் சொல்கிறார். பக்தி வந்து என்னமோ பூஜை பண்ணுறது, பகவானுக்கு வந்து துளசி கொடுக்கறது, பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறது, அப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து என்னென்னா எலுமிச்சை மாலை சாத்துறது, இப்படின்னு நம்ம பக்தின்னு சொல்கிறோம். ஆனால் அது பக்தியோட அங்கம். அது நான் பக்தி இல்லை நான் அப்படி சொல்ல வரல, பக்தியோட ஒரு பக்கம் அங்கம். ஆனால் வாஸ்தவமாக பக்தி என்ன அப்படின்னு ஆச்சாரியா சொல்கிறச்சே ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தித்யபிதீயதே. தான் ஸ்வரூபம் யாருன்னு யார் காடமாக தெரிஞ்சுக்கிறாரோ அதுதான் பக்தி. அதுக்கு விளக்கமாக தான் சிவாந்தலரி சொல்கிற அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோ ஃபலம் சூச்சிகா சாத்வி நேஜவிகும் லதாசிதுருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதி யதாததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேத்தோ விருத்தி உபேத திஷ்டா சா பக்தி இத்தியுச்சதே. அப்படின்னு தன ஸ்வரூபத்தை யார் தெரிஞ்சுக்கிறாரோ அதான் பக்தி. அது தான் ஸ்வரூபத்தை இப்படி தெரிஞ்சுக்கிறானா அங்கோலம் நிஜபீ சந்ததி. பொதுவாக மூங்கில் பழம் இருக்குது. அந்த மூங்கில் பழத்தை வந்து என்னென்னா அந்த ஆம்பளா இருக்குல்ல கூஸ்பெரி, அந்த கூஸ்பெரியோட சீடு என்னென்னா வந்து என்ன பண்ணுன்னா அது கொட்டை கீழே உந்துத்துனா அது பழையபடி எங்கே போகும்னா வந்து என்னென்னா வந்து அது வந்து அதோட ட்ரீலேயே ஒட்டிக்கும். டிஸ்போஷன் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்ப்போமே, அந்த பீஜம் எங்கே போகணும்னா நிஜபீஜ சந்ததி எங்கே வந்து மரத்தில் வந்து தனக்கு ஆதாரமாக இருக்கோ, தனக்கு வந்து வெளிப்பாடாக இருக்கோ அந்த மரத்துக்கு ஒட்டினாப்புல இந்த கூஸ்பெரி சீடு வந்து ஒட்டிக்கும். அயஸ்காந்தோ ஃபலம் சூச்சிகா அப்படின்னு வந்து மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட் என்ன இருக்குன்னா வந்து அந்த கால காம்பஸ் வந்து நம்ம திக்கு காட்டும். நார்த்து சவுத்துன்னு காட்டினா அது எப்படி நார்த் பக்கமே திருப்புமோ அதே தான் ரமண பகவான் சொல்கிற காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. நீ எப்படி இருக்கணும்னா ஒரு மேக்னெட்டாக இருக்கணும். அந்த மேக்னெட் என்ன பண்ணும், இரும்பு இருக்குது, அந்த இரும்பு பல இடத்துல வந்து அலப்பாயிட்டே இருக்கும். அந்த மேக்னெட்டோட கான்ட்ராக்ட் பட்டுதுன்னா, மேக்னெட்டோட வந்து சம்மந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இரும்பு வேலை இல்லை காந்தம் வேற இல்லை அப்படின்னு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி அயஸ்காந்தோ ஃபலம் சூச்சிகா. இதே விஷயம் தான் ஆச்சாரியார் சொல்கிறார். நமக்கு தமிழாக்கமாக ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார். அப்படி அயஸ்காந்தோ ஃபலம் சூச்சிகா. அப்புறம் சாத்வி நேஜவிபும் அப்படின்னு பாத்திவிரத்தத்தை சொல்கிறா, சேஷ்டியை சொல்கிறா. அப்படின்னு பதிவிரத்தத்துவம் எப்படின்னா அவர் சத்தி பதி வந்து அந்யோன்யமாக இருக்கிறது வந்து எதனால் சொல்கிறோம், அவள் சேர்ந்துருக்கா அதனால் வந்து அந்யோன்யமாக இருக்கா அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக எப்படி வந்து அந்த பாதிவிரத்தி எங்கே நிரூபணம் ஆகுதுன்னா சுந்தரகாண்டமே பிரமாணம். சுந்தரகாண்டத்தில் வந்து ராவண சீத்தை அபரணம் பண்ணினார். அபரணம் பண்ணுறச்சே அப்போ வந்து ஆரண்ய காண்டத்தில் அபரணம் பண்ணுறச்சே அப்போ ராவணன் வந்து
சீத்தையை எப்பயாவது சம்மதிச்சு தொலையணும்னு பார்த்தார். தன்னோட மாளிகையை காட்டினார், தன்னோட கஜானாவை காட்டினான், தன்னோட வஜ்ர வைதுரிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் காட்டினான். ஆனால் சீத்தை எப்படி இருந்தானா, திருநாமா வச்ச கண்ணு வாங்காம, கண்ணுப்பு ஐ கான்டாக்ட் வச்சுக்காமையே அப்படின்னு இரும்பாட்டமாக இருந்திருக்கா சீத்தை. ஏன்னா இங்கே தான் அவளோட பாதிவிருத்தம் தெரியுது. அதான் ராமாயணம் சொல்கிறச்ச சீதாயாக சரித்தம் மகத்து அப்படின்னு. ஏற்கனவே ராவணர் சீத்தைக்கு அபரணம் பண்ணுறச்சே சீத்தை அப்படி இருந்தா, பின்னாடி ராவணன் அதே வச்சனம் சொல்கிறான், மம மாரியாபவ மம பாரியாபவ அப்படின்னு மேற்கொண்டு சீத்தை முறையிட்டா. அந்த சீத்தை என்ன பண்ணா, திருண மந்திரத்தை கிருத்வா பிரத்யுவா சுச்சிஸ்மிதா அப்படின்னு ஒரு புன்சிரிப்போட ஒரு பாதி சிரிப்போட ஒரு போடு போட்டா. ஒரு இதை திருண மந்திரத்தை கிருத்வா ஒரு புல்லை போட்டார். அந்த புல்லை போட்டோன்னு நீ சொன்னது அத்தனையும் திருடம் போல அப்படின்னு ராவணனை திரஸ்காரம் பண்ணினான். இல்லை எதில் தெரியும்னா சாத்வி நேஜவிபும் அப்படின்னு அவரே சொல்கிற. அனன்யா ராகவேனாயம் பாஸ்கரேன பிரபாயதா, எப்படி சூரியனும் சூரிய கிரணும் பிரிஞ்சு இருக்க முடியாதோ அது போல் நானும் ராமபிரானோட சம்பந்தமும் அப்பேற்பட்ட சம்பந்தம் அப்படின்னு ராவணன்ற நிரூபணம் பண்ணினார். அது எதில் தெரியும்னா சாத்வி நேஜவிபும். அந்த பிரிவாற்றுமை என்ன காட்டும்னா, அந்த அந்த பாரியை அந்த அந்த பத்னி எப்பேற்பட்ட அன்பு தன்னோட பத்தி மேலே காட்டுறா அப்படின்னு. சாத்வி நெய்ஜவிகம் லதா சித்ருகம் சிந்து சரித் வல்லபம். எப்படி கொடி கம்பியை நட்டு இருக்கோ அதே மாதிரி தான் ஒன்று பிராப்னோத்தீவ யதா ததா பசுபதே பாதார விந்தத்வயம். அப்பேற்பட்ட உங்களுக்கும் பக்தனுக்கும் என்ன சம்பந்தம்னா, சேத்தோ விருத்தி உபேஷதா, அவளுக்கு என்ன சம்பந்தம்னா, யாரோட மனசு பகவத் பதமா பரமேஸ்வரன் பதமா யார் திருப்புறதோ அதுதான் பக்தி அப்படின்னு நமக்கு விளக்கமாக அந்த ஆச்சரிய பக்தியை பற்றி சொல்கிறா. அப்படி யதா வினீதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே. அந்த செல்ஃப் யாருன்னா, யார் பகவான் பக்கமாக திரும்பி இருக்கோ அப்படின்னு ஆச்சாரியா ஒரு இடத்துல பகவானை சொல்கிறார். நிஸ்பிரியா சர்வகாமேபியோ யுக்த இத்துஜதே ததா. அதனால அவள் எதுலேயும் வசப்பட மாட்டா. அவள் எப்போதுமே தன்னோட சுதசித்தமான ஸ்திதியிலேயே இருப்பா அப்படின்னு 18வது ஸ்லோகம். இப்போ 19வது ஸ்லோகம். யதா தீபோ நிவாசஸ்தோ நேங்கதே சோபமாசிதா யோகினோகித சித்தஸ்ய உஞ்சதோ யோகமாத்மனஹா. இங்கே பகவானே பிரமாணமாக காட்டுறான், விளக்கு காட்டுறார். அந்த விளக்கு ஒரு இடத்துல அடக்கியிருக்கு. யதா தீபோ நிவாசஸ்தோ நேங்கதே சோபமாசிதா அப்படின்னு ஒரு காற்றில்லாத இடத்துல லேசாக காத்தடிச்சா அது எப்படி கலங்காமல் இருக்கோ அது போல தான் யோகிகள் இருப்பாள். அவள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் எப்படி இருப்பானா, அவள் எப்போதுமே தன்னோட சொரூபத்திலே லயிச்சுட்டு இருப்பாள். யோகினோத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹா. அதனால அவன் மனசு எப்போதுமே யோகத்தில் வசப்பட்டதுனால என்னாகும், அவள் எந்த காரியம் செய்தாலுமே அதுவே பக்தி பரமாகும், பகவத் பதமாகிடும் அப்படின்னு 19வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ பார்த்தோம். மேற்கொண்டு சில ஸ்லோகத்தை நம்ம அதை சத்சங்கத்தில் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,